பட் இன் திஸ் ஜர்னி நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு ஓபன் அப் பண்றதுக்கு ஜட்மெண்ட் ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. யூ வாண்ட் டு தேங்க் them? கண்டிப்பா மேம். நான் அதிகமா சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா எனக்கு கூட சில விஷயம் சொல்ல முடியாது என்னால. சொன்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு. பட் அந்த டைம்ல என் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். பட் அதில் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணோம்னா ரோஷித் குமார் அப்படின்னு என்னுடைய காலேஜ் தான் ஆக்சுவலா க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. 2 பேரும் ஒன்னா தான் வந்து மீடியா ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனா 2 பேருக்குமே வந்து ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா அவன் கட்ஸ் அதிகமா இருக்கும். ஆக்சுவலா எந்த விஷயமா டக்குன்னு பேசிடுவான். அதே மாதிரி எனக்கு என்ன வேணும்ன்றதை அவன் பக்காவா அவன் யோசிப்பான். இல்லடா நீ இப்படி பண்ற, பட் ஆனா நீ இப்படி பண்ணா சரியாகுமோன்னு தோணுது அப்படின்னும். சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்கறேன்டா அப்படின்னு. பிளஸ் அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும், நான் அழுதாலும் சரி, இது பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் கூட நிக்கிறது அவன் தான். எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் யார் நிக்கிறாங்களோ இல்லையா வந்து நின்றுவான். அது வந்து நம்ம கூப்பிடவே தேவையில்லை. இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாலாம் வரணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் அவன் இல்லை. மாதிரி ஆக்சுவலா அவன் சொல்ல மாட்டான் அந்த ப்ராப்ளத்தை. நான் வந்து பையன்கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லுவேன். அந்த ப்ராப்ளம் எப்படியாவது அவன் காதுக்கு போயிடும். அவன் வந்து நின்று நீ சொல்லல, பட் பரவாயில்ல நீ ஸ்ட்ரகிள் ஆக நினைச்சேன், பட் ஆனா என்னால தனியா விட முடியல உன்னை, அதான் கூட வந்து நிக்கிறேன் அப்படியே அவன் கூட வைப்பான். ஈவன் எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியாம போச்சு. அப்ப நானே வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப டவுனா இருந்தேன். அப்போ டக்குன்னு அவன் கால் பண்ணி, ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு மாதிரி அழுதுட்டேன். அன்னைக்கு கால் பண்ணி பிரச்சனை இல்லடா பாத்துக்கலாம் ஹாஸ்பிட்டல்லாம் சொன்னாங்க சொல்லும் போது, இல்லடா இது மாதிரி இவ்வளவு அவன் சொல்லியிருக்காங்க சொல்லும் போது, சரி என்ன சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும், சரி ஓகே மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. மழையா இருக்கு கண்ணு கலங்குது. ஓகே அதுதான் அவன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மச்சான் பிரச்சனை இல்லை பாத்துட்டேன், இது மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடலாம், நான் என்ன பண்ணேன் எங்க சொந்தக்காரங்க கிட்டே வந்து ஒரு 30,000 ரூபாய் வாங்கி வச்சுட்டேன், சோ பிரச்சனை இல்லை, என்ன பண்றேன் எப்போ ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லி அந்த காசை வாங்கி நான் உனக்கு கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்லை இப்பயே கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம பொறுமையா குத்துக்கலாம், சொந்தக்காரங்க தான் நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் எப்படி மெயின் ஓவர் திங்க் பண்ணுவாங்க, நமக்கு யாருமே இல்லையே அப்படி ஓவர் திங்க் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒரே பையன் வேற. பட் ஆனா அவனே வந்து இது மாதிரி வந்து நான் காசு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மச்சான், பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நான் சிம்பிள் எனக்கு என்ன வேணும்னா உன் கூட நான் இருக்க மச்சான் பாத்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்டு இருந்தா கண்டிப்பா லைஃப் சாதிக்கலாம். அது மாதிரி என் லைஃப்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டுன்னா அவன் தான்.